ஹலோ மக்களே. கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு எப்பா என்ன நல்லபடியாக போய் சேர்த்துருங்க கோயிலில். நடக்க முடியல சாமி, அப்பா பப்பப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடக்க முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து நடந்தேன். சரி வாங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. சரி வாங்க போய் ஒரு டீயை குடிப்போம் அப்படின்னு போய் உட்காந்தா. நான் டீ குடிக்க மாட்டேன், இவன் குடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். என் கூட வந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. நான் பாட்டு காவடி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காவடி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன், முருகரையும் அவங்க கூட வர மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி பூஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரிய வைக்க முடியல. இந்த தம்பியும் என் கூட தான் வந்துட்டு இருந்தார். நான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன்னா அவரே என் கூட ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்தார். காலையில் இந்த சீனரியோட எனக்கு பார்க்க எனக்கு கொடுத்து வச்சுருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து வைக்கும். நீங்களும் வந்து பாத யாத்திரைக்கு வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிங்க. போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. எங்களால் உட்கார கூட முடியல. கால்லாம் அந்த அளவுக்கு வலி, டயர்டு, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் வேறு பயங்கரமான பசி. சரி வாங்கடா போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஹோட்டல்லாம் அவ்வளோ கூட்டம். இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் பார்த்தா ஒரு அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு கிடச்சதெல்லாம் ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு, ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, யார் அன்னதானம் போடுறீங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ரெஸ்ட் எடுத்த வீடியோ நான் எடுக்க மறந்தேன். ஸோ அப்படியே டயர்டாக நடந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்மளால் எழுந்திரிச்சு நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியா திருச்செந்தூர் போய் சேர்ந்துட்டா போதும் அந்த மாதிரி இருக்கும். என்னடா இவன் சுடுகாடு வழியாக நடந்து போகிறதானே பார்க்குறீங்க. ஏன்னா மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் எல்லோரும் இப்படி தான் நடந்து போகணும். ஒரே ஒரு பாதை தான். ஒரு வழியாக இந்த கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலிருந்து ரீச் ஆகும்போது மணி வந்து 11:30 மணி. சரியான வெயில். வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. இதுக்குமே நடக்க முடியாதான்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. பக்கத்தில் ஒருத்தவங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எடுக்கல. நல்ல பிரியாணி, சூடாக பிரியாணி, கேசரி எல்லாமே. அன்னதானம் போடுறது ஸ்பெஷலுங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். ஹோட்டலில் சாப்பிட்றதோட அன்னதானம் வேறு லெவலு. சாப்பாடெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கல. பட் திருப்பி நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நடக்கிறோமோ அப்போ தானே திருச்செந்தூர் போய் சேர முடியும். அதான் நானும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கழுதை வந்துச்சு. என்னடா இது படத்தில் தான் காலை கட்டி வைக்கிறாங்க பார்த்தா உண்மையிலேயும் காலை தான் கட்டி வைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஏன் கட்டி வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு சத்தியமாக தெரியல ஏன் இவங்க காலை கட்டி வைக்கிறாங்க கழுதைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கழுதையை பார்த்துருப்பேன். எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்டில் காலை வந்து கட்டி கட்டி தான் போட்டிருக்காங்க. சரி ஓகே, அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது மோர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் கூட வந்து 2 சின்ன பசங்களும் வாங்கி குடிச்சிட்டு அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கடா போகலாம், உட்காந்தா நம்ம ஃபுல்லாக சோர்வடைஞ்சு உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. தண்ணி பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு எனர்ஜியோட நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க நடக்க சொந்து போயிட்டேன். இதில் வேறு சைடு ஃபுல்லாக அறுத்துருச்சு. முடியலைங்க அந்த மாதிரி. சரி இந்த காவடியை கொடுங்க, அதுதான் ஒரு பூஸ்ட்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பாய்.